பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா ஈஸ்வரின்னு எல்லாருமே எழில பார்க்கறதுக்காக அந்த புது வீட்டுக்கு போயிட்டு வராங்க. எழில் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே போயிட்டு அங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது எதிரில் கோபி வராரு. கோபியை பார்த்த உடனே இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோவமா, இவன் எதுக்கு எதிரில் வந்து நின்றுட்டுருக்கான், இவனை பார்க்கவே பிடிக்கலன்னு ஒதுங்கி போனாலும் எப்பயுமே இந்த கோபி முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கே பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே கோபியும் பாக்கியாவை கூப்பிட்டு, ஏய் பாக்கியா, எங்கள் அம்மா என்னை எங்கெல்லாம் பார்த்தாலும் இப்படி கோவமாக போகிறதுக்கு காரணமே நீ தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா விட போகிறதே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அம்மாவும் நீயும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல. எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் அவங்க எதை பற்றியும் யோசனை பண்ணதில்லை. நான் சொன்னது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னுட்டு என்னை எவ்வளோ ஆழமாக எங்கள் அம்மா நம்பியிருந்தாங்க தெரியுமா. ஆனால் அது எல்லாத்துக்குமே பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எங்கள் அம்மாவோட மனசையே மாற்றி வீட்டில் உள்ள எல்லாரையும் உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி எல்லாரும் என்னை ஒதுக்கி அவங்களுக்குன்னு நான் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி என்னை நிற்க வச்சுட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. நான் எப்படி இப்படி தனியாக யாருமே இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கிறேனோ அதே மாதிரி கண்டிப்பாக நீயும் அவமானப்பட்டு நிற்க தான் போகிற. அது வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பாக்கியாவும், உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஹோட்டலில் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு போகிறீங்க, உங்களை பார்த்தா அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எப்படிங்க பிடிக்கும், எப்படி பேசணும்னு உங்களுக்கு ஆசை வரும். உங்கள் அப்பாவை பற்றியே தப்பு தப்பாக பேசிட்டு போனதுக்கப்புறமா உங்கள் அப்பாவோட அருமை புரியாத நீங்கள் மட்டும் என்ன நல்லாவா இருக்க போகிறீங்க. என்னை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதான் எங்கள் யாருக்கும் உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. நாங்கள் கூப்பிடாத இடத்துக்கு வரீங்க. இப்போ கூட பாருங்கள், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வழியை பார்த்துட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு நீங்கள் தான் என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனாலும் நான் பொறுமையாக தான் நின்றுட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது கோபி சார். அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போங்க. இப்படி இன்னொரு முறை பேசுனீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். என் பசங்களே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ போனா போதுன்னு அப்பான்ற மதிப்பையும் மரியாதையவும் இன்னும் 2 பேரும் கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்களே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாதீங்க, புரியுதா. வேலையை பார்க்கறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ண வந்துடுவார் இந்த கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமா இங்கே பாக்கியாவும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே கோபி நினைக்கிறாரு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இன்னைக்கு ராதிகா கூட வெளியில் போய் டின்னரை முடிக்கணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் இந்த பாக்கியாவும் எங்கள் அம்மாவும் பார்த்த பார்வையிலேயே எனக்கு இருந்த ஒரு நல்ல எண்ணம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பாக்கியாவை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்தையுமே முன்னாடி நின்று செஞ்சால அந்த திமிரில் தான் இன்னும் என்னை இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கா. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் என் அருமை இந்த பாக்கியாவுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வரும். அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோபி ராதிகா கிட்ட, ராதிகா இன்னைக்கு நீயும் நானும் வெளியில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கோபி, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால வெளியிலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 பேருக்கும் நான் சமைச்சு வச்சுட்டேன், நீங்கள் வீட்டிலையே சாப்பிடுங்க கோபி அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு இங்கே பாக்கியா பேசுனதெல்லாம் ஞாபகத்திலேயே இருக்குது. எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா இந்த ராதிகாவும் வரமாட்டிக்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த சமயம் கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் கோபிக்கு ஃபோன் பண்ணி எங்கே கோபி இருக்கேன்னு கேட்ட உடனே கோபியும், நீ எங்கே இருக்க செந்தில், இப்போவே நான் உடனே கிளம்பி வரேன், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ராதிகா நான் வெளியிலேயே டின்னர் சாப்பிட்றேன், நீயும் மையவும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வர வரைக்கும் நீங்கள் எனக்காக காத்துட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாரு கோபி. அங்கே போன உடனே கோபி இங்கே செந்தில்கிட்ட, நாம் வெளியில் முதல்ல சாப்பிட போகலான்னு நினச்சேன், ஆனால் அந்த பாக்கியா ரொம்பவே எனக்கு கோவத்தை உண்டாக்கிட்டா, அதனால் எப்பயும் போல் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் இங்கே கோபியும் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்கும்போது செந்தில், நீ எப்போ என்னை பார்க்க வந்தாலும் இப்படி தான் செய்கிற கோபி, ஏற்கனவே அன்னைக்கு ராதிகா வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அது தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் இப்போ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, இதுக்காகவே உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை செந்தில், நான் நல்லா சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போனேன், எதிரில் இந்த பாக்கியா வந்து பேசினா பாரு, அவள் பேசின பேச்சிலேயே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதனால தான் வெளியில் போகலாம் அப்படின்னு ராதிகாவை கூப்பிட்டேன், அவளுக்கு ஏதோ ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, என்னை கவனிக்கவோ கண்டுக்கவோ யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் வேறு என்ன தான் செய்கிறது சொல்லு. என்னுடைய கோவம் சந்தோஷம்னு எதையுமே நான் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட காட்ட முடியாமல் இருக்கேன் செந்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃப்ரெண்டு ஏற்கனவே பாக்கியாவோட ஹோட்டல் ஓனராக இருந்தார்ல, அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நிறையா பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியாவது பாக்கியா
அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் போனால் நல்லது. அந்த ஹோட்டலை நிறைய பணம் கொடுத்து நானே வாங்கி மறுபடியும் ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலான்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே செந்திலும், இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏற்கனவே உங்கள் வீட்டில் குடும்பத்தை கவனிக்க உங்கள் அப்பாவும் இல்லை. இங்கே சரிவர உன்னுடைய பையன் எழிலுக்கும் இங்கே ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்போது பாக்கியா அந்த ஹோட்டல் மூலமாக ஒரு வரக்கூடிய வருமானத்தில் உன் அம்மாவை தான் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய அம்மாவுக்கா பணத்தெல்லாம் அனுப்பி விட்டுட்ருக்காங்க. உன்னுடைய அம்மாவை அவங்க தன்னுடைய அம்மாவாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது உன் அப்பாவையும் உன் அம்மாவையும் பாக்கியாவை மாதிரி வேறு யாராலையும் பார்த்துக்கவே முடியாது. ஏன், உன் அம்மா உன் வீட்டில் கூட தான் வந்திருந்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அவமானப்பட்டு மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு போனாங்க. ஒன்னாலேயே உங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியாத ஒரு நிலமையில பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரையும் எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குன்னு பணம் வரவே அந்த ஹோட்டலை வச்சு தான். அப்படி இருக்கும்போது அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் தேவையா கோபி? நீ கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத பிரச்சனையில் தான் நீ மாட்ட போகிற. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவேன், அந்த ஹோட்டலை பாக்கியாவை தவிர்த்து வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டான்னுட்டு. பாக்கியா சிஸ்டர் எனக்கும் ஒரு தங்கச்சி மாதிரி தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுன்ட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிக்கிற. ஆனால் பாக்கியா உன் வழிக்கு வரதும் இல்லை, உன்னை பற்றி அவங்க யோசிக்கிறதும் கிடையாது. அதனால் உன் வேலையை பார்த்துட்டு உன் வழியை பார்த்து போ கோபி. நீ செய்கிறது எல்லாமே தப்பு. இப்போ உன்னால் ராதிகாவும் அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சிட்ருக்காங்க. நீ எப்போ தான் மாற போறியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா இரு செந்தில். என்னவோ பாக்கியா ரொம்ப பாவம்னுட்டு அவளுக்கு பரிதாபப்பட்டு பேசிகிட்டு இருக்க. ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. என் குடும்பம் இப்படி மாறி எனக்கு எதிராக அவங்க யோசிக்கிறாங்க, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பாக்கியா தான். அப்படிப்பட்ட பாக்கியாவை நான் எப்படி சும்மா விடுறது? அதனால தான் அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது செய்யணும்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே பாரு, உன் ஃப்ரெண்டு மூலமாக உன் ஃப்ரெண்டோட ஹோட்டலை நான் தான் வாங்க போகிறேன். முழு பணத்தையும் கொடுத்து அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை கொடு. சீக்கிரமாகவே அந்த ஹோட்டலை வாங்கிட்டேன்னு வையே, எப்படியும் நிறைய லாபம் பார்க்குற அந்த பாக்கியா வேலை இல்லாமல் ஹோட்டலையும் நடத்த முடியாமல் அங்கேருந்து வெளியில் வந்து தானே ஆகணும். அப்போ இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. பாக்கியா ஏதாவது செய்யணும், அவளை வீட்டில் உள்ளவங்களே பாக்கியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்ணி இங்கே தேவையில்லாத தன்னுடைய ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கத்தை விட முடியாமல் ரொம்பவே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு கூட போக முடியாத அளவுக்கு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ராதிகாவும் என்ன தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கோபி வெளியில் போயிட்டு இன்னும் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்க. இங்கே கோபி ஃபோன் எடுத்துகிட்டு, என்ன ராதிகா அப்படின்னு அங்கே வளர்றாரு. உடனே இங்கே ராதிகாவுக்கு தெரியுது, என்ன கோபி குடிச்சிட்டிங்களா? அன்னைக்கு தானே சொன்னீங்க இனி மறுபடியும் இப்படி நான் செய்யவே மாட்டேன், உன்னை நான் அவமானப்படுத்தவே மாட்டேன்னுட்டு. ஆனால் நீங்கள் இப்படி மாறிட்டீங்கல்ல கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் ராதிகா. நான் அப்புறமா எதுக்காக நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்னை திட்டவே மாட்டே ராதிகா. எனக்கு மனசில் ரொம்ப வேதனை, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு ராதிகான்னு சொல்ல, முதல்ல நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கோவமாக வச்சிடுறாங்க ராதிகா. இங்கே கோபியும் ராதிகாவுக்கு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போக, உடனே கோபி எப்படியாவது ராதிகாவை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ராதிகா கிட்ட, ராதிகா உன்னை பார்த்த போதா இருக்கட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இப்படி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை. நான் இப்போ இப்படி இந்த பழக்கத்தில் ரொம்பவே ஆழமாக போயிட்டேன்னு அதுக்கு காரணம் யார்? அந்த பாக்கியா தான். இப்போ கூட வீட்டுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும்போது என்னை ரொம்ப ஏளனமாக பேசி அவமானப்படுத்திட்டா. எங்கள் அம்மா ஒரு பக்கம் என்கிட்ட பேசவே பிடிக்காம முறைச்சிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா தானே. அவளை நினைக்கும் போதெல்லாம், அவள் என்னை அவமானப்படுத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கும் போதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் உன் பேச்சையும் மீறி நான் அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு ராதிகா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு கோபி. உடனே ராதிகாவும், எப்படி நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா பாக்கியாவை ஏதாவது செய்ய முடியும்னு யார் உங்களுக்கு சொன்னது? ஒன்று நல்லா சம்பாதிச்சு காட்டணும், அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். அப்படி இல்லையா எதுவுமே பண்ணாமல் அவங்க வழிக்கே போகாமல் நீங்கள் ஒதுங்கி இருக்கணும் கோபி. இதை ரெண்டையும் செய்யாமல் ஏதோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களையே நினச்சி இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதில்லை, எங்களுக்கும் நல்லதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால நீங்கள் தான் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் கோபி அப்படின்னு சொல்லும்போது, இனி கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டேன் ராதிகா, இந்த ஒரு நாள் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ராதிகா யோசிக்கிறாங்க, கோபி இப்படி அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பாக்கியா தான். பாக்கியா எதுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கோபியை எதுக்கு அவமானப்படுத்தி பேசணும்? அதனால தான் மனசு வேதனையில் இவர் இப்படி நடந்துக்கிறாரு. இந்த விஷயமா எப்படியாவது ராதிகா யோசிக்கிறாங்க, பாக்கியா கிட்ட போய் பேசியே ஆகணும். இனி கோபியோட வழியில் பாக்கியா வராமல் செய்யணும். அப்போ தான்
நமக்கும் நல்லது, அது கோபிக்கும் நல்லது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க ராதிகா. இங்கே பாக்கியாவும் செல்வியும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் வேலைக்கு கிளம்புன ராதிகாவும் இவங்க 2 பேரும் போகிறத பார்த்துட்டு அங்கே கோயிலுக்கு ராதிகாவும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா என்ன பின்னாடியே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு செல்வி கவனிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாக்கியா நாம் போகிறது கோயிலுக்கு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு தான் கோயிலுக்கு போகிறது. இப்பயும் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு என்ன செல்வி நீ உன் வேலையை மட்டும் பாரு. எப்பயுமே இடையில வந்து நிற்கிறது அந்த கோபி தான். அவர் வரலல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம பாட்டுக்கு போயிட்டு வருவோம். வீட்டில் இப்போ தான் கொஞ்சம் எல்லாரும் நிம்மதியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அத்தையும் மாமாவோட ஞாபகம்லாம் இல்லாமல் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே ஜெனியோட குழந்தை கூட சந்தோஷமாக விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்காகவே கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன். கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக ஹோட்டலுக்கு போகணும். கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஏற்கனவே 2-3 நாள் நம்ம ஹோட்டலில் வேறு திறக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகும்போது பின்னாடியே போன ராதிகாவும், பாக்கியா கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. நமக்கும் இந்த ராதிகாவுக்கும் இடையில என்ன இருக்குது, அவங்க எதுக்காக பேசுகிறதுக்காக வராங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் ராதிகா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை பாக்கியா, நீங்கள் செய்கிறது எல்லாமே சரியா? நானும் உங்ககிட்ட பேசக்கூடாது, ஒதுங்கி போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களால் கோபி மன வேதனையில் இருக்காரு, ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியா சிரிச்சுக்கிட்டே, என்னங்க பேசுகிறீங்க? கோபி உங்கள் வீட்டுக்காரரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்குங்க என்னை பற்றி யோசிக்கணும்? எதுக்காக தேவையில்லாமல் என்ன நினச்சி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்? காரணமே இல்லையேங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே ராதிகாவும், உங்களுக்கு சிரிப்பாக தான் வரும். நீங்கள் பார்க்குற இடத்துலையும் இங்கே தேவையில்லாமல் கோபியை அவமானப்படுத்துகிறீங்களாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கோபியை கண்டுக்காமல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கார். இந்த பாக்கியாவால் தான் என் வீட்டில் உள்ள யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, பார்க்குற இடத்துலலாம் அவமானப்படுத்துகிறாங்க. இது என்னால் தாங்கிக்கவே முடியல. இந்த பாக்கியா மருமகளாக வீட்டுக்கு வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்க்காம ஏதோ அவள் மகன்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரோட மனசையும் மாற்றிட்டான்னு சொல்லி உங்களை பற்றியே தான் புலம்பிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்து அவர் ஒழுங்காக பிஸ்னஸையும் செய்ய மாட்டேங்கிறாரு. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னால் எப்படி அதை சொல்லி புரிய வைக்கனே தெரியல. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் என்ன? ஏன் கோபியை பார்த்தாலே உங்களுக்கு உடனே அவர் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு போய் நின்றுவீங்களா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே. உங்களால் இப்போ ஏன் வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது. நான் ஒன்று சொல்கிறேன் பாக்கியா, நீங்கள் மறுபடியும் கோபிக்கு இப்படியே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த ஹோட்டலில் நல்லபடியாக வேலை செய்ய முடியாது. அதுக்கப்புறமா என்னையோ கோபியவோ குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா கோபி உங்களை மாதிரி இல்லை, உங்களை விட அதிகமாகவே கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோபி என்ன நினச்சாலும் அவருக்கு பக்கபலமாக நான் இருக்கேன். உங்களுடைய ஹோட்டலையே வாங்கலான்னு கோபி முடிவெடுத்திருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணீங்கன்னு வைங்க, நானே உங்களுடைய தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு எல்லா வழியும் ஏற்பாடையும் செய்ய வேண்டியதாக போயிடும். நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியா சிரிச்சுக்கிட்டே, முடிஞ்சதை செய்யுங்க ராதிகா. அது மட்டும் இல்லை, என் ஹோட்டலுக்கு வந்து தேவையில்லாமல் என்னுடைய மாமனாரை பற்றி வந்தவங்க கிட்டேயும் சொந்தக்காரங்க முன்னாடியும் தெரிஞ்சவங்க முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுனது உங்கள் வீட்டுக்காரர். கூப்பிடாத இடத்துக்கு போகிறோமேனு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் அங்கே வந்து என் மாமனாரை பற்றி இப்படிலாம் பேசிட்டு போனதையும் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் பொறுமையாக தான் இருந்தோம். பிரச்சனையை செய்கிறது உங்கள் வீட்டுக்காரர் தான். முதல்ல அவரை அடங்கி இருக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறமா எங்ககிட்ட வந்து பேசலாம். கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கிடையிலையும் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்கல்ல, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ராதிகா யோசிக்கிறாங்க, இந்த பாக்கியா இந்த ஹோட்டலில் இருக்கிற திமிரில் தான் இவங்க வந்து ரொம்பவே ஆடிட்டு இருக்காங்க. யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னை மதிக்காமல் இப்படி கிளம்பி போகிறாங்களே. இங்கே கோபி சொன்னதெல்லாம் சரிதான். இந்த பாக்கியாவுக்கு இந்த தொழில்னு இல்லாமல் கையில் பணம் வரவே இல்லாமல் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ராதிகா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே கோபி பிஸ்னஸை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் தினமும் அங்கே ராதிகாவோட அங்கே ஆஃபீஸ்க்கு ஃபுட்டை வந்து ரொம்ப லேட்டாகவே டெலிவரி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே என்ன சரிவர கோபி சார் ஃபுட்டை வந்து 1 மணிக்கு கரெக்டாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க, 1:30 மணிக்கு நாங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் 1 மணிக்காவது லஞ்செல்லாம் வந்தால் தானே நாங்கள் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்க முடியும். எப்பயுமே 2 மணிக்கு 2:30 மணிக்கு சாப்பாடை கொடுத்து விட்டால் நாங்கள் எப்போ சாப்பிட்றது, எப்போ வேலையை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்குள்ளேயே ரொம்பவே கோபியை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எப்போ தான் வந்து இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆர்டர் யாராவது சாப்பாடு செஞ்சு தரவங்கள வந்து போட போகிறாங்களோ தெரியலையே, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வேலையவும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வேலை பார்க்குற மேலதிகாரியும் தினமும் ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவையும் கூப்பிட்டு திட்டுறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நாங்கள் வந்து இந்த ஃபுட் ஆர்டர் டெலிவரி எல்லாத்தையுமே கோபிக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அப்படி இருக்கும்போது சரி வர டெலிவரிக்குன்னு வராத போது நீங்களாவது எடுத்து சொல்லணும்ல ராதிகா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கோபி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கோபி சரி வர சாப்பாடை கொடுத்து அனுப்புறதில்லைன்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு மேலே சாப்பாடு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கோபி சார் இப்படி மாறவே மாட்டேங்கிறாரு. 1 மணிக்கு வர வேண்டிய சாப்பாடை இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தால் எப்படி ஸ்டாஃப்லாம் வேலை பார்ப்பாங்க? கோபி உங்கள் வீட்டுக்காரராக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் இருக்கலாம் நீங்கள். ஆனால் நாங்கள் சரியாக சாப்பிட்டாதான் இங்கே வந்து ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். புரியுதா இல்லையான்னு சொல்லும்போது ராதிகாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. கோபிக்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அடுத்த நாள் ராதிகா இங்கே ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பாக்கியா, செல்வின்னு எல்லாருமே ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்கு இந்த பாக்கியா இப்போ இங்கே வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க ராதிகா. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிய வருது, இங்கே ஆர்டர் எல்லாத்தையுமே இப்போ பாக்கியா கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னுட்டு. அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மேடம், நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க, உங்கள் சாப்பாடுனா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் மறுபடியும் நீங்களே கேன்டீன் ஆர்டர் எடுத்து வந்து செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னால் 12:30 மணிக்கே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவீங்க. ஆனால் முன்னாடி அந்த கோபி சார் அப்படி செய்யவே மாட்டார். ஃபுட் டெலிவரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சரியான சமயத்துக்கு எங்களுக்கு சாப்பாடே வராமல் நாங்கள் 2-3 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டர் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அங்கே ராதிகாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே பாக்கியா கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கு. அப்போ தான் ராதிகாவுக்கு தெரிய வருது, அப்போ இனிமேல் நம்ம ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டரை இந்த பாக்கியா தான் எடுத்து செய்ய போகிறாங்களா? ஏற்கனவே பாக்கியா ஹோட்டலில் நல்ல வேலை பார்க்குறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த ஒரு தொழிலையே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் இவ்வளோ பெரிய ஆர்டர் அந்த பாக்கியாவுக்கே கிடச்சிருக்கே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபி தான். தன்னுடைய பிஸ்னஸை ஒழுங்காக செய்யாமல் இருக்க போயிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்டாஃபும் ராதிகா கிட்ட, ராதிகா மேடம், 2-3 வாரமாகவே உங்ககிட்ட கோபி சாரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் எதையுமே காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் கோபி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுடைய ஆர்டரையே கேன்சல் பண்ண வச்சோம். இப்போ மறுபடியும் பாக்கியா மேடம் ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டரை எடுத்து நடத்த வந்துட்டாங்க. இனி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கேட்ட மாதிரியே ஒவ்வொரு நாளும் மெனுவை டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஆரோக்கியமாக சமைச்சு தருவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், அசந்து போயிடுவீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் போய் வேலையை பாருங்கள். எப்போ பார்த்தாலும் சாப்பாடுறதுக்காகவே ஆஃபீஸ் வர மாதிரி பேசுகிறீங்களே, கொஞ்சமாவது பொறுப்பாக வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கியா மேலே உள்ள கோவம் எல்லாத்தையுமே எங்கள் ஸ்டாஃப் கிட்ட வந்து காமிக்கிறாங்க ராதிகா. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன பாக்கியாவும் ராதிகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன சொன்னீங்க? என்னுடைய ஹோட்டலை உங்கள் வீட்டுக்காரர் கோபி வந்து வாங்கிடுவார், எடுத்துப்பார். நான் இனிமேல் வேலையே செய்யாமல் வீட்டில் வந்து சமையல் தான் செய்யணும் அப்படி இப்படின்னு பேசுனீங்கல்ல. அப்படி ஆனாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா என் நல்ல மனசுக்கு எனக்கு எதுவுமே வந்து தேவையில்லாமல் நடக்காது. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அப்படியே எனக்கு கைவசம் எந்த விதமான வேலையும் இல்லைனாலும் இந்த ஒரு ஆர்டரை வச்சே நான் நல்ல சம்பாதிப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு ஆஃபீஸ் ஆர்டரே எனக்கு வந்து வேலை பார்க்குற ஸ்டாஃப்க்கெல்லாம் சம்பளம் கொடுத்து மேற்கொண்டு லாபமாக 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ராதிகா, உங்களால் என்னை எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிங்கல்ல, ஆனால் மேலே மேலே நான் உயர்ந்துக்கிட்டே தான் போகிறேன். ஹோட்டலையும் நான் தான் கவனிக்க போகிறேன். இப்போ கிடைக்கக்கூடிய ஆர்டரையும் உங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே எடுத்து செய்ய போகிறேன். அதிகமான வருமானத்தை ஈட்ட தான் போகிறேன். அதையும் பார்க்க தானே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கெத்தாக போகிறாங்க. இந்த ஆர்டர் மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா ரொம்ப நல்லா சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து கம்பெனிலேருந்து நிறைய ஆர்டர் பாக்கியாவுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா தன்னுடைய ஸ்டாஃபையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தங்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் மூலமாக இங்கே ஒவ்வொரு வேலையவும் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா. இங்கே பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், மறுபடியும் வேலையே இல்லாமல் என் வீட்டில் உள்ளவங்களையே பாக்கியாவை ஏளனமாக பேசணும், அவமானப்படுத்தணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச கோபிக்கும்
ராதிகாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாத பாக்கியா தன்னுடைய முன்னேற்றத்தையே அவங்களுக்கு பதிலாக கொடுக்குறாங்க. இங்கே பாக்கியா முன்னேறிக்கிட்டே போக இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோபியும் ராதிகாவும் இங்கே பாக்கியாவோட வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாலும் பாக்கியா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நல்லா முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறதுனால பாக்கியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.